அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை தொடர்ந்து நாட்டுக்காக நம்ம நிறைய தேசப்பற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் பலரும் பலவிதமாக செய்திகளை போட்டுக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்கின்றோம். அந்த வகையில் நம்ம பிரதம மனநோயாளி அவர்களுடைய அந்த தேசப்பற்று இப்போ என்னன்றது இப்போ வெளியே வந்திருக்கின்றது. நம்ம பிரதம மோடி அவர் தான் பிரதம மனநோயாளி என்று அவருக்கு பேர் வைத்திருக்கின்றார். என்ன தேசப்பற்று அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட இந்த பதவி ஏற்றதிலிருந்து இந்த நாட்டுக்காக அவர் செஞ்ச தியாகம் இருக்குல்ல, ஒரு 2.5 வருஷத்தில் அவர் தனக்காக செய்து கொண்ட விளம்பரம் மட்டுமே 1100 கோடி ரூபாயாம். கணக்கில் உள்ளது, கணக்கில் இல்லாத எவ்வளோன்னு தெரியல. கணக்கு எழுதி வச்சுருப்பாங்கல்ல, ஊர் ஊராக தன்னை பற்றி விளம்பரம் பண்ணது, இந்த தன்னை வெளிக்காட்டிக்கிறதற்காக, தன்னை பெரியாள் மாதிரி காட்டிக்கிறதற்காக இவர் செஞ்ச விளம்பரம் இருக்கு பார்த்தீங்களா. தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் ஒரு கேள்வியை கேட்டு ஒரு நபர் கேள்வி கேட்டிருக்காரு. அது கவர்மெண்ட் கொடுத்த பதில் என்னது, 1100 கோடி ரூபா மட்டும்தான் செலவு பண்ணியிருக்காரு இது வரைக்கும். இப்படிப்பட்ட தேசப்பற்று பார்த்தீங்களா. இங்கே 2000 ரூபா நோட்டுக்காக நம்ம மாத்துறதுக்கு இங்கே என்ன நிலைமை போட்டிருக்காங்க. ஒரு வயதான முதியவர் தன்னுடைய மனைவியினுடைய ஈமச்சடங்கு செய்வதற்கு காசு இல்லை, பேங்க் வாசல்ல காத்து கிடக்கிறாரு, பணத்தோட உட்கார்ந்துருக்காருங்க. அப்படிப்பட்ட நிலைமை இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. 1100 கோடி ரூபா வெளியான கணக்கு மட்டும், கள்ளக்கணக்கு அதை விட எப்படியும் 10 மடங்கு மேலதான் செலவு பண்ணியிருப்பாங்க. ஒரு 100ல் 1 தான் காமிப்பாங்க, வெளியே கணக்கு காட்டுறது அவ்வளோதான் காட்டுவாங்க. மற்றதுக்குள்ள தின்றது நிறைய இருக்கின்றது விளம்பர கணக்கு என்று சொல்லி. இதில் 1100 கோடி ரூபான்னா ஒரு நாளைக்கு உண்டான கணக்கு. பொறுப்பேற்றதுலேருந்து இப்போ 2 ஆண்டு வந்திருக்கு. ஒரு நாளைக்கு மொத்தத்துக்கு 1100 கோடின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.25 கோடி ரூபா செலவாயிருக்கு விளம்பரப்படுத்துறதுக்கு மட்டும். பார்த்தீங்களா. அதில் இந்த ஆண்டினுடைய சிறந்த மனிதர்களுக்கான பட்டியல் வெளியிடப்படுகிறது. டைம் இதழ் எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இடம் யாருக்குன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் அப்படின்னு போடுறாங்க. முந்தின நாள் தான் விளம்பர செலவு 1100 கோடி ரூபான்னு போடுறாங்க. அடுத்த நாள் டைமில் இப்படி டைம் நாள் இதழ் இந்த மாதிரி செலவு பண்ணியிருக்கிறான், இந்த மாதிரி இவரை முதல் நாளை அறிவிக்க போகிறான் அப்படின்னு போடுறான்னா அப்போ எத்தனை கோடி ரூபா கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ எத்தனை இந்த மாதிரி தான் வர வைக்கிறது. இப்போ இந்த மாதிரி விளம்பர செலவுல தான் சிறந்த மனிதர், சிறந்த குஜராத்தினுடைய வளர்ச்சி என்றெல்லாம் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருந்தானே, அதுதான் காரணம். அப்போ நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் இதுதான் தேசப்பற்று என்று சொல்லி இவர்கள் வைத்திருக்கின்றார்கள். இதை எடுத்து நம்ம கேள்வி கேட்டோன்னு வைங்களேன், உனக்கு தேசபக்தி இல்லையான்னு கேட்பாங்க. இப்போ நம்ம கேள்வி கேட்டோன்னு வைங்க, தேசபக்தி கிடையாதா, என்ன பேசி கொண்டிருக்கு, எதுக்கு எடுத்தாலும் இந்த கேள்வி தான் வச்சிருக்காங்க. என்னது, பிரியாணி சட்டியை திருடி திண்டா கூட பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொன்னா போதும், பிரச்சனை இல்லை, தூக்கிட்டு ஓடிடலாம். என்னன்னு கேட்டா தேசப்பற்றாளன் அவன் பிரியாணியை திருடி திங்கும் பொழுது பாரத் மாதா கி சொல்லிட்டான் பாரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை போய் கொண்டிருக்கின்றது. அதுல ஒரு விதமான தீர்ப்பு என்ன, இந்த தேசபக்தியினுடைய வெளிப்பாடா இன்னொரு சூப்பரான தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க நம்ம உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். எப்படின்னு பாருங்க. என்னது, இந்த தியேட்டர்ல தேசிய கீதம் பாடுறது சம்பந்தமா தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. என்ன தீர்ப்பு, அது தியேட்டர்ல யார் படம் பார்க்க போனாலும் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி தேசிய கீதம் ஒளிபரப்பிடணும். அப்படி ஒளிபரப்பி எல்லாரும் எந்திரிச்சு நின்று தேசபக்தி வெளிப்படுத்தணுமா. எப்படி தேசபக்தியினுடைய அளவுகளை பாருங்க, எப்படின்னு பாருங்க. எல்லாம் சினிமா படத்துல வச்சிருக்கிறது எப்படிப்பட்ட கேவலப்பட்ட காட்சிகளை வச்சிருக்கிறான். ஒரு நாட்டை நாசமாக்கக்கூடிய விதத்துல உண்டான காட்சிகள், மது குடிக்கிறதையும் கற்பழிக்கிறதையும் உபச்சாரம் பண்றதையும் தான் படமா வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான படங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அட்டென்ஷன் நிப்பாட்டி இவங்க தேசிய கீதம் போட்டு விடுவாங்களாம். பார்த்துட்டு அடுத்த படம் பார்த்துட்டு வெளியே வர்றப்ப திருப்பி பாட்டை போட்டு விடுவானா, வெளியே வருவாங்கன்னா எப்படிப்பட்ட கொடுமை பார்த்தீங்களா. இது எந்த மாதிரி, நீ தேசபக்தியினுடைய அளவு நீ என்னவா வைத்திருக்கின்றாய், அப்படின்னா நீ என்ன சொல்ல வர்ற, உச்ச நீதிமன்ற நீதிபதியிடத்துல கேட்கின்றோம், நீங்கள் என்ன சொல்ல வருகின்றீர்கள். மக்கள் கூடக்கூடிய இடத்துல ஃபுல்லா பாட்டு போடணுன்றியா, அல்லது படம் போடுற இடத்துல எல்லாம் தேசிய கீதம் பாடன்னு சொல்றியா. படம் போடுற இடத்துல எல்லாம் தேசிய கீதம் பாடணும்னா வீட்டில் உட்காந்து டிவிடி போட்டாலும் தேசிய கீதம் போட சொல்லு. எத்தனை கே டிவி, சன் டிவி, அந்த டிவி, இந்த டிவி அப்படின்னு சொல்லிட்டு 1008 டிவி வச்சு நடத்துறீங்களா. ஒவ்வொரு டிவிலையும் படம் போடுறதுக்கு முன்னாடி தேசிய கீதம் 5 நிமிஷம் ஒளிவர சொல்லு பார்ப்போம், சொல்லுவாயா. அதே மாதிரி வீட்டில் டிவிடி போட்டு பார்க்குறவங்களாம் அந்த மாதிரி பாட்டு கேட்கணுமா. அது அதையும் போட்டிருக்காங்க.
இது என்ன புது பாட்டார், இந்த பாட்டு வந்துக்கிட்டு அந்த இதில் வரவே இல்லையே, டிவிடியில் வரவே இல்லையே, அது வந்து படத்தில் வர்ற பாட்டு இல்லடா, ஜனகணமனடா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை இப்படி வந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் இவங்க வைக்கக்கூடிய தேசபக்தியினுடைய அளவுகோல். நான் பார்த்துக்கிறேங்க. அப்பனா நீ வந்து என்னத்தையும் நீ கூடுன்னு சொல்லி வச்சிருக்கிய, உனக்கு விபச்சார விடுதி கூடு, ரெட் லைட் ஏரியா ஓகே, மதுக்கு பானங்கள் ஓகே, டாஸ்மாக் கடை ஓகே. அப்போ டாஸ்மாக் கடையை துறக்க போறதா இருந்தால் ஒழுங்கான தேசபக்தனா நீ இருக்கணும், ஒழுங்கா பாட்டு பாடி தான் துறக்கணும் என்று சொல்ல போறியா? இது வந்து எந்த சட்டத்திலிருந்து எடுத்தீர்கள்? இதை சொல்லு. நீ முதல்ல அரசியல் சாசன அமைப்பு சொல்லுதா? சட்ட அமைப்புல இருக்கா? தேசிய கீதம் பாடினால் எந்திரிச்சு நிக்கணும் எங்க இருக்கு சொல்லு பார்ப்போம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கேள்வி எழுப்புகின்றோம். கிடையாது. அந்த தேசிய கீதத்தை பொறுத்தவரை என்ன சட்டத்தில் எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்றால், யாரா ஒருத்தவர் வந்து பாடுறதாக இருந்தா அவரை வந்து இடையூறு செய்யக்கூடாது, தொல்லப்படுத்தக்கூடாது, இதுதான் இருக்கு. நீ பாட்டை போட. அதனாலதான் அவங்க அதை படம் பார்க்க வர்றவங்க தெளிவா வழங்கி வச்சிருந்தாங்க. என்ன, நீ பாட்டு பாடினா நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணுவேன், எந்திரிச்சு போயிட்டே இருப்பேன் போயிட்டாங்க. அப்படித்தானே போயிட்டு இருந்தான் ஒருத்தவனும். அவன் எழுதியிருக்க அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் உள்ளதை அவன் கரெக்டா தானே செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ என்ன இப்போ வந்து புதுசா நீ வந்து கொடுக்கின்றாய் என்றால் 1960 70 இப்படி காங்கிரஸ் இருக்கிறவங்க போட்டாங்க. போட்டு எவனுமே கேட்கல, எல்லாருமே எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, கதவை இழுத்து பூட்டுறான்ட்டான். கதவை இழுத்து பூட்டுனா கதவு கிட்ட போய் நின்றுக்கிட்டாங்க எல்லாரும் கிளம்புறதுக்கு. இதுதான் நடந்துச்சே ஒழிய எவனா தேசிய கீதத்தை மதிச்சானா? இன்னும் சொல்ல போனா அது அவன் எதுக்காக வர்றான்? அவன் ஒரு ரீல் பெட்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது இடையில டகார்னு ஒரு கோடு விழுந்தா கூட கடந்து கத்த ஆரம்பிச்சிருவான். ஏன்? அவன் அதை விரும்பி தான் வர்றான். அப்படிப்பட்டவன்கிட்ட போய் நீ இதை வந்துக்கிட்டு சொன்னா அவன் உளப்பூர்வமா பாடுவானா? முதல்ல மதிக்கிறது அப்படின்றது வேற, நாட்டை மதிக்கிறதுன்றது வேற. நீ நாட்டுப்பட்டுன்னு எதை வைத்திருக்கின்றாய்? அவனே வந்து ஆட்டம் போடுறதுக்கு அவன் வந்திருக்கிறான். அந்த மாதிரியான இடத்துல நீ இதை பாட சொன்னா, முதலிரவுக்கு போகக்கூடியவன ஒருத்தவனுக்கு தேசிய கீதம் பாடிட்டு தான் நீ முதலிரவு பொண்ணா உருப்படுமா? அவனுடைய எண்ணம் எந்தவாக இருக்கும்? உன்னுடைய சாதாரண ஒரு அறிவை கொண்டு சிந்திக்க மாட்ட, பொது புத்தி கிடையாது உனக்கு. இந்த மாதிரி சொன்னா இது எடுபடுமா? மக்கள் கேட்பானா? இது நடக்குமா? நம்ம சொல்றது அரசியலமைப்பு சாசன அடிப்படையில் சொல்றோமா, இது சட்ட அடிப்படையில் தானா, இல்லது நம்ம புத்திக்கு சொல்றோமா, இதை எவனாவது மதித்து நடக்கக்கூடிய விதத்தில் சொல்றோமா என்று சொல்லி ஒரு சின்ன அறிவு கூட இல்லாம இவர்கள் இப்படி தீர்ப்பளித்திருக்கின்றார்கள் என்றால், இதை விட வந்து நம்மளுடைய நீதிபதியினுடைய அறிவை மெச்சுவதற்கு உதாரணம் வேற எதுவும் கிடையாது. இதைத்தான் இவர்கள் தேசபக்தியாக வைத்திருக்கின்றார்கள். இந்த தேசபக்தி வந்து இந்த ரீதியில் போச்சுன்னு வைங்க, நாடு நாசமாக போய்விடும். இது குறித்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாயுதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.